பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தையும் அவருடைய நிர்ணய பிரகாரமாய் நடத்துவராக. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற பிரகாரமாய் விசுவாசத்திற்காக ஜெபம் என்று சொல்லி நாம் அந்த தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில வார்த்தைகளை கவனித்து வருகிறோம். மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிக்கிறோம் என்று சொல்றது கிரியையை வெளிப்படுத்துவது தான் ஞானஸ்நானமாக இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் சொல்லி விசுவாசிக்கிறேன், எனக்காக சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன், என் பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் போக்கி விட்டார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன், தேவன் அவர் மருத்துவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் சொல்லி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்களோ அவள் எல்லாரும் அந்த விசுவாசத்துக்கு கிரியையிலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதா இருக்கிறது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் இந்த விசுவாசம் நம்ம பெரியவர்களான பிற்பாடு தான், 12 வயசுக்கு மேற்பட்ட பிற்பாடு தான் நமக்கு தெரியும் எது நல்லது எது கட்டுது என்று சொல்லி. அந்த நேரத்தில் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து இயேசு எனக்காக மரித்தார் என்று சொல்லும், தேவன் அவரை மருத்துவம் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் சொல்லி விசுவாசிக்கிறதோடு நின்று விடாமல் விசுவாசம் உள்ளவர்களாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஞானஸ்நானம் பெறாதவர்களாக இருந்தால் ஒரு சின்ன ஜெபம் ஜெபிங்க. பிதாவை இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்து வருகிறோம், நாங்கள்லாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி நீங்க ஜெபிப்பீர் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு கிருபை தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ எல்லாம் கூடக்கூடிய விசுவாசம் வேணும் நமக்கு. அப்படியானால் நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பிதாவே எனக்கு எல்லாம் கூடக்கூடிய விசுவாசத்தை தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் ஜெபம் தான் நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. எல்லாம் கூடக்கூடிய விசுவாசத்தை நாம் தேவனிடத்தில் கேட்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் உங்களால கூடாத காரியம் என்று ஒன்றுமே இராது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு சொல்றார். நீங்க விசுவாசிப்பீர்கள் சொன்னால் விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு சொல்றார். அப்போ விசுவாசம் இருந்தால் நம்மளால கூடாத காரியம் என்று ஒன்றுமே இராது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். என்ன சொல்லி? பிதாவே என்னால கூடாத காரியம் ஒன்றும் இராத அளவுக்கு நான் விசுவாசம் உள்ளவனா இருப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஏனென்றால் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நம்மை எல்லாம் கூடக்கூடிய விசுவாசத்தை தருகிறவராக, நம்மால கூடாத காரியம் என்று ஒன்று பெறாத அளவுக்கு நமக்கு விசுவாசம் தருகிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் சர்வ வல்லவர், எவைகளையும் தருறதுக்கு அவர் ஆற்றல் நிறைந்தவராக இருக்கிறார். ஆகினால தான் நம்ம பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கும் போது என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரன் பிதா மையப்படுவதான செய்வேன் என்று சொன்னதான வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நிச்சயமா நமக்கு அதை செய்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி ஆபேல் காயனுடைய பலியை காட்டிலும் மேன்மையான பலியை செலுத்தினார் என்று சொன்னால் விசுவாசத்தினாலே. என்ன விசுவாசம்? ஆபேல் பலி செலுத்தும் போது கர்த்தருடைய பலியை அங்கீகரிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பலி செலுத்துகிறார். காயன விதமான விசுவாசம் இல்லாமல் பலி செலுத்தி இருக்கிறார். ஆகினால தான் ஆபேல் காயனுடைய பலியை பார்க்கலும் மேன்மையான பலியை விசுவாசத்தினால செலுத்தி இருக்கிறார் சொல்லி பார்க்கிறேன். ஏனென்றால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச பட்டியலா இருக்கிறது. ஆகினால் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம தேவனை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் விசுவாசமாய் ஆராதிக்க வேண்டும். நம்ம எப்பெல்லாம் தேவனை தொழுது கொள்கிறோமோ அப்பெல்லாம் தேவனை விசுவாசத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். பிதாவை இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துறேன், நான் எப்பொழுதெல்லாம் உண்மை ஆராதிக்கிறேனோ அப்பெல்லாம் நான் உண்மை ஆராதிக்கிறதுக்கு விசுவாசத்துடன் ஆராதிப்பதற்கு எனக்கு கிருபை தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கேன். விசுவாசத்தோடு உண்மை ஆராதிக்கிறேன் கர்த்தாவே, எனக்கு அதுக்கு கிருபை தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி நாம் ஜெபிப்போம்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு விசுவாசத்தோடு ஆராதிக்கிற கிருபையை தந்தருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்மால ஒன்று முடியாது. யாருக்கு தேவன் கிருபை தர்றாருன்னா தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது,
நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் போது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது, விடுதலை கிடைக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இருதயத்தில் விசுவாசிக்கணும். இந்த இருதயம் என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆவியை குறித்து தான் இருதயம் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. அந்த இருதயம் என்பது ஆவியை குறிக்கிறது. ஆவியிலே விசுவாசம் வேணும். அப்போ அந்த ஆவியிலே விசுவாசத்தோடு நாம் வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பிதாவே, விசுவாசத்துடன் அறிக்கை செய்கிற கிருபை எனக்கு தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். விசுவாசத்துடன் அறிக்கை. கர்த்தருடைய மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லின் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் நடத்துவார். என் சொத்துக்கள் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். என் பக்கத்தில் 1000 பேர், பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. பகல்ல வெயிலாகும், இரவில் நிலமாகில என்னை சேதப்படுத்தாது என்ற போன்ற வார்த்தைகளை எல்லாம் விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அறிக்கை செய்யும் போது நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகினாலே பிதாவை விசுவாசத்துடன் நான் அறிக்கை செய்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவின்னு சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தாக மார்க் 16 அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் போது, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிறதான அடையாளம் என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதண்டை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிசுமை கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப விசுவாசிக்கலால் நடக்கிறதான அடையாளங்கள் எல்லாம் நம் மூலமா நடைபெற வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துறேன், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் என் மூலமாய் நடைபெறுவதற்கு எனக்கு கிருபை தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை சொல்லி நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போது தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். நாமும் விசுவாசிகள் செய்யக்கூடிய கிரியைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவை வசன பிறகு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். யாரையும் எதிர்பார்த்து வாழ்களா இல்லாமல் நீங்கள் விசுவாசிகளா இருக்கிறபடினாலே நீங்களே அந்த காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிற என்று சொல்லி பார்க்கின்றோம். அதற்கு ஜெபம் மிக அவசியமானதா இருக்கிறது. அதாக ரோமர் 14 அதிகாரம் 23 வசனத்துல பார்க்கின்றோம், விசுவாசத்துல வராத யாவும் பாவமே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம எதை பெற்றுக்கொண்டாலும் என்ன காரியம் நடப்பித்தாலும் எல்லாம் அந்த விசுவாசத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பிதாவை இயேசு நாமத்தை சுமத்துறோம், நான் பெற்றுக்கொள்ற காரியங்கள் எல்லாம் விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே சொல்லி ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படி நாம் விசுவாசத்துக்காக ஜெபிக்கலாக இருப்போம். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துறோம். நாங்கள் விசுவாசத்திற்காக ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.